हाय ना ஹாய் அண்ணாவா? Do you do Hindi? ஹிந்தி हाँ. படிக்க கூட தெரியாது எனக்கு. ஒரு பர்சனல் கொஸ்டின் தான், ஓகேவா? பர்சனல் ஓகே, ஓரளவுக்கு ஓகே. இதுவா பர்சனல் கொஷின்? ஹாபீஸ்ன்றது ஓகே பர்சனல் தானே. ஓகே அக்செப்டட். ரொம்ப பயந்துட்டீங்களோ? சாச்சா இல்லை இல்லை, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. என் கட்சி சேர வந்து 45 மில்லியன் போகிற வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா யாருன்னு தெரியாது யாருக்குமே. அதுக்கப்புறம் தான் நான் பர்பஸ்ஃபுல்லாக அதுக்கப்புறம் தெரியணும்னு தான் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு நான் யாருன்றதுக்கு எனக்கு ஒரு டெஃபினேஷன் கிடைக்கணும். இவங்க பையன்றதுக்கு என்னை யாரும் வந்து பாத்திர வேணான்றதுல நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். அண்ணன் நேரம் நிற்குது சொக்குது வார்த்தை திக்குதம்மா, நெஞ்சு பூட்டி வச்சத வந்தொடச்சிட்டம்மா, கட்சி சேர நிற்குது கண்ணழைக்குது பொண்ண நைந்திடமா, அன்பு தேங்கி நிற்குது வந்தெடுத்துக்கோ மா. வணக்கம் மக்களே, ஹாய், ஹவ் ஆர் யூ டூயிங்? என்ன எனர்ஜி பத்தலையே. அவரும் உங்களை மாதிரி தான் இருக்காரு, காலேஜ்ல இருந்து வந்த மாதிரி இருக்காரு. எல்லாம் கட்டடிச்சு காலேஜா? some of them. மை ஜென்ரேஷன். Yes, your generation. So நல்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் நினைக்கிறேன். வி வெரி ஹாப்பி டு see you சாய். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் பர்சனாலிட்டி, அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஆக்டராகவும் வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணுற அந்த ஆல்பம்லலாம் உங்கள் டான்ஸை பார்த்துட்டு இருக்கோம், உங்களோட ஆக்டிங்கையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஹவ் யூ என்ஜாயிங் ஆல் திஸ் இந்த ஃபேம், இதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? ரியலி ஹாப்பி அண்ட் ஃபீல் பிளெஸ்ட். ஆக்டிங்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இப்போ தான் மியூசிக் வீடியோக்காக மட்டும்தான். பட் மற்றபடி வராது ஆக்டிங்லாம். ஸோ மியூசிக் மட்டும்தான் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஒரு மியூசிஷியன் ஃபேமிலியிலேருந்து வரீங்க. அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே தே வெரி டேலண்டட் கர்நாடிக் சிங்கர்ஸ். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜான்ராவை சூஸ் பண்ணி இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ டெல் அஸ் ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? முதல்ல உங்கள் லைஃப்குள்ளே எப்படி இது வந்து ஒரு கரியராக நீங்கள் பர்சியூ பண்ணுன்ற ஒரு ஐடியா வந்தது உங்களுக்கு? ஸோ வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஓகே, ஐ டோல் மை பேரண்ட்ஸ் தட் நோ, படிப்பில் வந்து லெட்ஸ் நாட் வேஸ்ட் மணி அண்ட் நான் மியூசிக் பண்ணுறேன், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஃபார்ச்சுனேட்லி தே அண்டர்ஸ்டுட் தட் சரி அவன் கொஞ்சம் தேருவான் மியூசிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே டோல் மீ சரி நீ பண்ணு, ஆனால் சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணு, எல்லாமே ஒழுங்காக கற்றுக்கோ, நல்ல தே புட் மீ ஆன் டு குட் குருஸ், எல்லாமே பயங்கரமான டீச்சர்ஸ் எனக்கு மியூசிக்லேயும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி. ஸோ கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஐ தாட் லெட்ஸ் ட்ரை அண்ட் சொல்லிட்டு வீன் ட்ரைங். அந்த ட்ரை வந்து 2024 ஒர்க் ஆச்சு. ஓகே. ஸோ வாட் வாஸ் தர் இமீடியட் ரியாக்ஷன்? இல்லை படிப்பெல்லாம் வேண்டாம், மியூசிக்கே கரியராக நீங்கள் பர்சியூ பண்ணலான்னு போது அப்பா அம்மா யார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? ஹவ் வாஸ் தர் ரியாக்ஷன் டு இட்? இல்லை நான் வந்து பைசா வேஸ்ட் பண்ண வேணாம், லெட்ஸ் ஐல் டூ மியூசிக்னு சொல்லும்போது தே அண்டர்ஸ்டுட். ஓகே வந்து ஜென்யூனாக படிக்க வரலன்றது தான் ஃபீல் பண்ணுறான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ தே டோல் மீ பண்ணிக்கோ, நீ மியூசிக் ஸ்டார்ட் பண்ணு, ஆனால் ஒழுங்காக கற்றுக்கோ, டைம் வேஸ்ட் பண்ணாமல் பி இன் இட். அண்ட் மை டேட் அண்ட் மாம் போத் see to that I am very responsible and do all the required stuff properly. So nice. So you also kept up to other expectations ன்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு I hope, yeah. கண்டிப்பா. And also மூணு பாட்டு, மூணு சிங்கிள் தான் பண்ணீங்க. But you've reached another level, 100 plus likes இப்போ வந்திருக்கு. உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. How do you see all this? ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கா இந்த ஏஜில் இதெல்லாம்? இல்லை, I just think இப்போ இருக்கிற மீடியா இஸ் லைக் வெரி ஆக்சசபிள் அண்ட் லைக் அவங்க வந்து ஒருத்தரை பார்த்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம அதை தக்க வச்சுக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மோர் தென் கெட்டிங் ஹை அபவுட் சீயிங் த வியூஸ் அண்ட் லைக்ஸ். ஐ ஜஸ்ட் திங்க் தட் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். தூய கலாஸ் வாங்க டே என்னடா இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி. பட் யா, ஐ எம் சேயிங் கன்சிஸ்டன்சி இஸ் ஓவர் எவ்ரி திங். ஸோ ஐ திங்க் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த நெக்ஸ்ட். ஓகே. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் ஐ வாண்டட் டு ஆஸ்க் வாஸ், முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்போசர்ஸ் வந்து எப்பவுமே டேரக்டர் ஒரு சுச்சுவேஷன் கொடுப்பாங்க, அதை பேஸ் பண்ணி இந்த ஹீரோவை வச்சு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரிலாம் மியூசிக் போடுவாங்க. ஸோ இந்த இண்டி ஜானரில் வந்து நீங்கள் பண்ணும்போது ஹவு டு யூ கான்செப்சுவலைஸ், அதை எப்படி நீங்கள் வந்து கொண்டு வருவீங்க? ஹவு டு யூ ரைட் த சாங்ஸ் ஆர் ஹவு டு யூ கம்போஸ் த மியூசிக் ஃபார் இட்? இல்லை, இண்டி வந்து இட்ஸ் மோர் ஆஃப் வாட் இஸ் திஸ் ஏஜ் பீப்புள் என்ன கேட்குறாங்க அண்ட் என்ன மாதிரி சவுண்ட்ஸ் பிடிச்சிருக்கு, எது கொடுத்தா புதுசாக இருக்கும்ன்ற ஒரு ஆஸ்பெக்டில் யோசிச்சுட்டு ஒர்க்கிங் ஆன் சம் கண்டென்ட்ஸ் அண்ட் தென் திங்கிங் இதை வந்து ஒழுங்காக பண்ணால் எப்படி இருக்கும், இதை ஒரு தனி இண்டிபெண்டன்ட் சாங்காக பண்ணால் எந்த ப்ராக்கெட்ஸும் கிடையாது வென் வி ஒர்க்கிங் ஆன் இண்டி. அண்ட் ஃபிலிம்லேயும் இல்லை. ஃபார்ச்சுனேட்லி என்னோடய டைரக்டர்ஸ் எல்லாருமே இப்போது பாலாஜி அண்ணா, அட்லி அண்ணா, நம்ம உன்னி ஃபார் மலையாளம் ஃபிலிம் ஒரு உன்னின்னு ஒரு டைரக்டர், அண்ட் கீர்த்தீஸ்வரன் என்னோட பிரதீப் ஃபிலிம்ஸ் டைரக்டர். இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் பாக்கியராஜ் கண்ணன் அண்ட் ஆல்மோஸ்ட் தமிழ் பாலாஜி தான் எல்லாருமே வந்து
பயங்கரமாக வந்து நம்மளை ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பேஸில் விட்டுட்டு நீங்கள் என்ன தரீங்கன்னு நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு யூனோ க்ரியேட்டிவாக நாங்கள் ஒன்று வச்சுருப்போம்ல, நான் செமையாக ஒன்று தரேன், நான் ஒன்று பயங்கரமாக ஒன்று பண்ணுறேன், அந்த ஸ்பேஸ்லேயே இருக்கும். ஸோ அதனால் இட் இஸ் ஃபார்ச்சுனேட்லி கோயிங் வெல். யா. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு மூவிக்குள்ளே ஒரு கம்போஸராக நீங்கள் டெபியூ பண்ணும்போது தெர் ஆர் ஆல்ரெடி ஸோ மெனி எஸ்டாப்ளிஷ் பீப்புள் இல்லையா? அப்போ வந்து இந்த மாதிரி புதுமையாக உள்ள வரவங்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது, எந்த அளவுக்கு சேலஞ்சஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தான் இவங்க தான் வர வச்சுருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் தேர். நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணோன்னா அது கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். Awesome. And also உங்களை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இன்ஸ்பிரேஷன் ஐ திங்க் யூ கேன் ட்ரைவ் இட் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலிலேயே உங்களுக்கு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்காங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு ஒரு மியூசிக் ஐடல், ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் யாருன்னு நீங்கள் சொல்வீங்க? I would say Rahman sir. Rahman sir. Because I've worked with him and been with him for some time. ஸோ அதனால் வந்து ஒரு சின்சியர் பேஷனட் மியூசிஷியன் எப்படி இருப்பாங்க அண்ட் எந்த விதமான எக்ஸ்டர்னல் அடிக்ஷன்ஸ் அண்ட் எந்த விதமான ஒரு அடிக்ஷன் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு மியூசிக் தவிர. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சனை பார்த்துட்டு நம்மளுக்குலாம் வந்து நம்ம ஏதாவது சின்னதாக இப்போ எங்கேயாவது வா வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனால் இல்லை பாட்டு முடிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் போகலாம், அந்த மாதிரி இருக்கும் பிரெயின் ஸ்பேஸ். ஏன்னா ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 30 years of being in the industry, Rahman sir has been still consistent and amazing music till now. ஸோ அதனால் வந்து அதுதான் லேர்னிங் நினைக்கிறேன். கன்சிஸ்டண்ட்டாக அவர் எப்படி இருந்தாரோ இன்னும் இன்னும் இப்போது ரீச் நல்லா இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா இன்னும் நிறையா பேருக்கு போய் சேருவோம் நான் நினைக்கிறேன். ஸோ நல்ல அழகான எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு இருக்குது இல்லையா அவங்க கூட இப்போ ஒர்க் பண்ணும்போது? அண்ட் ஆல்சோ அப்கமிங் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பு சரோட படத்தில் அந்த தனுஷ் சரோடலாம் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அண்ட் ஆல்சோ பிரதீப் ரங்கநாதனுடைய மூவிலையும் பண்ண போகிறீங்க. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இட்ஸ் லைன்ட் அப் ஃபார் யூ. ஸோ வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் டு? மூவியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கோப் இருக்க போது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு யூ பிளான்ட்? டெல் அஸ் அபவுட் இட். எல்லாமே இருக்குது ஆக்சுவலி மூவியில். ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் சிம்பு அண்ணாவோட படம் சொன்னதுனால தட்ஸ் அன் அமேசிங் ஸ்கிரிப்ட் அண்ட் அட் த சேம் டைம் இட்ஸ் அ சூப்பர்ப் கம்போசிங் பேட்டர்ன் வித் ஒர்க்கிங் வித் சிம்பு அண்ணா. அவர் எல்லாமே பண்ணுவார். சிங்கிங், லிரிக்ஸ், ப்ரொடக்ஷன், தாட்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஒரு இன்வால்வ்டாக இருக்கும். ப்ரோக்ராமிங் பற்றி அவ்வளோ சொல்லுவார், ஒர்க்கிங் பற்றி. ஸோ அதனால் வந்து அவரும் சரி சிம்பு அண்ணாவும் சரி he's singing, we both are singing one song together in our film. அது அவரே சொன்னார் கொஞ்ச நாள் முன்னாடி. ஒரு லவ் சாங் பாடுறோம். ஸோ அதை தவிர மாஸு, லவ் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்கும் அதில். ஸோ அதனால் வந்து இட்ஸ் த சேம். நம்மளோட பவுண்ட்ரிஸை புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தான் ஃபிலிம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணும்போது ஏதாவது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு இடத்துல வந்து பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? ஒரு நல்ல ஒரு மொமெண்ட் அந்த மாதிரி இங்கே கூட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி உங்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணும்போது? இப்போது வந்து பென்ஸில் வந்து there is one promo which is going to come out very soon. ஓகே. ஸோ that will be a very nice promoன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று ரீசெண்டாக இப்போ பண்ணோம். அண்ட் அதான் இன்னொன்று வரும், அதை நான் சொல்ல முடியாது, ஏன் அப்டேட்டாக நான் சொல்ல முடியாது. அது they'll announce it from the team. We are looking forward to it. So இந்த 3 சிங்கிள்ஸை பற்றி உங்களுக்கு பேசணும். ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல ரீச் கொடுத்தது 3மே. பட் இது கொஞ்சம் பயஸ்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் ஸ்டில் எது உங்களுடைய பர்சனல் ஃபேவரட், விச் இஸ் த ஒன் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னா எதுன்னு சொல்லுவீங்க? இட்ஸ் வெரி டஃப் ஆக்சுவலி. ரொம்ப கஷ்டம் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எது பிடிச்சதுன்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து எந்த ரிக்ரெட்டுமே இல்லாமல் ரிலீஸ் பண்ணோன்னு பார்த்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது பிடிக்குமா அது பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, ஆடியன்ஸ் தான் சொல்லணும். சரி, இப்போ 3 பாட்டுலேயுமே ஒரு லேர்னிங், இந்த பாட்டில் இந்த ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன், இந்த ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கும் இல்லையா? கேன் யூ டெல் அஸ் அபவுட் இட் 3த்துலேயுமே? ஷூர். ஸோ கட்சி சேர பண்ணும்போது ஒரு என்டையர்லி நியூ சவுண்டாக ஒன்று பண்ணோன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் கேட்ட ஒரு சவுண்ட்ஸ்கேப் இல்லாமல் டெம்போ எல்லாமே ஒரு மாதிரி ஒரு மொரோக்கோன் ஸ்டைலில் ஒன்று ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணோம் அது. அண்ட் ஆசை கூட பண்ணும்போது ஒரு ரொம்ப சோலாக ஒன்று கனெக்ட் ஆகணும், ஹார்ட்டுக்கு டக்குன்னு போய் அடிக்கிற மாதிரி ஒரு மியூசிக்கல் ஸ்டஃப் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், பண்ணோம். அண்ட் சித்திரபுத்திரி பண்ணும்போது அவுட் அண்ட் அவுட் பிளாஸ்டாக ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங் ஸ்பேஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணோம், சும்மா பண்ணது. ஓகே. ஸோ எவ்ரிதிங் ஹஸ் இட்ஸ் ஓன் ஒரு டெஃபினெட்லி. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்து இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி யோ ஒர்க்கிங் இன் பிக் ஃபிலிம்ஸ். ஸோ நாங்கள் இந்த சாங்ஸ் இதெல்லாம் தாண்டி உங்களை நாங்கள் ஆக்டராக பார்க்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? பிகாஸ் we can already see you performing well. நீங்கள் உங்கள் பாட்டிலெல்லாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறீங்க. ஐம் ஷூர் a lot of people will agree இல்லையா? Do you think he's dancing well? நல்லா ரொமான்ஸ் பண்ணுறாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு. இல்லை, நோ, ஆக்டிங் இஸ் நாட்
something that I'm On the cards. Yeah, it's definitely not something that I can. Okay. It's definitely something that I can't do. Okay. ஸோ அது வேணால் நல்ல பையன் மாதிரி நடிப்பேன், பட் ஆனால் மற்றபடி மியூசிக் மட்டும்தான். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் இஸ், ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணுறீங்க, பாடுறீங்க, பட் அதெல்லாம் தாண்டி வந்து அந்த கோரியோகிராஃபிலாம் கற்றுக்கிட்டு அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு யோ ட்ரெஸ்ஸிங் அப் இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க இல்லையா? ஒன்றுமே இல்லை, நம்ம பிடிச்சி பண்ணுற ஒரு வேலைக்கு நம்மளுக்கு பைசா தராங்கன்னும் போது அதுக்கு ஹார்ட் ஒர்க்லாம் ஒன்றுமே யூனோ இட்ஸ் மஸ்ட், இட்ஸ் ஆர் டியூட்டி டு டூ குட் ஒர்க். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் பை டிஃபால்ட். ஒன் பர்சனல் திங், யூர் வெரி யங் கை, யூர் யங் சாப். ஸோ இந்த ஏஜில் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஹைட்ஸை பார்த்துட்டு இருக்கீங்க. டு யூ திங்க் யூ மிஸ்ஸிங் அவுட் ஆன் சம்திங் எல்ஸ் இன் லைஃப்? என்னால் மற்றவங்கள மாதிரி என்ஜாய் பண்ண முடியல, எனக்கு அந்த ஃப்ரீ டைம் இல்லையா, அதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா? ஒர்க் ஃபர்ஸ்ட், அவ்வளோதான். எதையுமே மிஸ் பண்ணலண்ணா. நோ, நிறைய பேர் சொல்லுவாங்க காலேஜ் போகலன்னா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிலாம் கேட்டால் என்கிட்ட. எனக்கு என்னோடய பர்சனல் கேஸில் நான் காலேஜ் போகாமல் இருந்தது தான் என்னோடய பெஸ்ட் டைம் சொல்லுவேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃபைன், நம்மளுக்கு வந்து ஜென்யூனாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்போவா இருந்தாலும் வந்துடுவாங்க. பட் காலேஜ் போய் ஒரு யூனோ ஒரு 3-4 இயர்ஸ் ஆஃப், நான் நல்லா படிக்க மாட்டேன், போயிருக்க முடியாது ஃபஸ்ட்டு. போயிருந்தாலுமே இட் வுட் ஹவ் பீன் அ குட் டைம் வேஸ்ட் ஃபார் மீ. ஸோ அதனால் வந்து படிக்கணும், படிப்பு ரொம்ப முக்கியம் தான். பட் ஆனால் எனக்கு அது மியூசிக்கில் தான் இன்னும் ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருந்தது. பட் நீங்கள் படிக்க போயிருந்தால் எங்களுக்கு இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல டேலண்டட் சிங்கர் அண்ட் கம்போசர் கிடச்சிருக்க மாட்டார். ஸோ வி ஆர் கிளாட் இன் அ வே. பட் எனிவேஸ், பிஃபோர் வி வைண்ட் அப், டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்? சாய் கிட்ட ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா நிச்சயமாக நீங்கள் கேட்கலாம். கேன் வி ஜஸ்ட் ஹேவ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்? டு யூ வாண்ட் ஆஸ்க் ஹிம் சம்திங்? ஓகே, கேன் வி ஹேவ் த மைக் கிவன் டு ஹிம் ப்ளீஸ்? Hi Na, this is Yadu from Loyola College. ஹாய் அண்ணாவா? என்னங்க யங்ஸ்டர் இப்போ தான் இத்தனை வாட்டி சொல்கிறேன். 2004ங்க நான். 2 வருஷம் நான் சின்னவன். 2 வருஷம் நான் உங்களோட சின்ன. அவர் உங்களோட சின்ன. ஓகே ஓகே, ஸோ அதனால தான். ஓகே, ஸோ ஆக்சுவலி என்னோட கொஸ்டின் என்ன, ஆக்சுவலி நானும் ஒரு சிங்கர் தான். ஃபார் பாஸ்ட் 10 years ஐ பின் சிங்கர் இந்த லைட் மியூசிக் இண்டஸ்ட்ரி சென்னையில். ஸோ என்னோட ஒரு கொஸ்டின் என்னென்னா, இப்போது ரீசெண்ட் இயர்ஸில் சிங்கர்ஸோடைய லைக் ஒரு ஆல்பமில் நம்பர் ஆஃப் சிங்கர்ஸ் வந்து பாடுறது வந்து ரொம்பவே கம்மியாயிட்டு வரதா நான் ஒரு எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கிது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட அப்பா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா மாதிரி நிறைய பேர் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன 60s இல்லை 50s இல்லை 15 வருஷம் முன்னாடி அதான் நம்ம சொல்கிறது தான். பட் ஸ்டில் லைக் ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தோன்னா அது அப்போன்ற மாதிரி ஒரு டோன் வந்துச்சுல இப்போ இருக்கிற அந்த காலத்து பாட்டு. ஐ திங்க் சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் டைம் லிமிட் இல்லைன்னு தோணுது எனக்கு. அதாவது இவங்க அந்த ஜென்ரேஷன் சிங்கர் இந்த ஜென்ரேஷன் சிங்கர் இல்லாமல் இன்றைக்கி எம்எஸ்ஒய் பாடினா நான் உட்காந்து கேட்பேன், 3 மணி நேரம் பாடினாலும் நான் கேட்பேன். சீர்காழி பாடினாலும் 3 மணி நேரம் உட்காந்து கேட்பேன். ஏன்னா சிங்கர்ஸோட வேல்யூ வந்து அவங்க த்ரோட் தான். டைம் வந்து அவங்க பழைய சிங்கர் அப்படின்னு ஆகாது. அவங்கள வந்து எப்போ நம்ம பண்ணாலுமே சிங்கர்ஸ் அதான் லைக் ஆஸ் யூ டோல்ட் சிங்கர்ஸோட யூசேஜ் கம்மியாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்கல்ல? இல்லை, யூசேஜ் அண்ட் தென் ஆல்சோ லைக் ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரே ஒரு வாய்ஸ் 2 வாய்ஸ் மட்டும் நம்மளுக்கு திருப்பி அந்த ஒரு ரெப்பிட்டேட்டிவ் ஆன மோட்ல இருக்கிறோமோன்னு ஒரு டவுட் வருது. பிகாஸ் தக் லைஃப் பார்த்தீங்களா? யா இல்லை அதான் 20 சிங்கர் அதுதான் அது கரெக்ட். யா அதான் சொல்கிறேன். ரொம்ப நாள் தலைவர் டிஃபைனிங் ரொம்ப மந்த்ஸ்க்கு அப்புறமா இந்த தக் லைஃப் ஆல்பம்ல தான் ஆக்சுவலி லைக் மோர் தென் 15 சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து லைக் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு டிரான்சிஷன் வந்து நம்மளோட காலிவுட் மியூசிக்கில் மட்டும் இல்லாமல் இந்தியன் மியூசிக்லேயே வந்து அது ஆரம்பிச்சிச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? லைக் கேன் யூ பிரிங் பேக் தோஸ் ஓல்ட் டைம்ஸ் அகைன்? டெஃபினெட்லி. லைக் என்னால் எந்தெந்த பாட்டுக்கு என்னென்ன முடியுமோ ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை. கண்டிப்பாக எல்லா பாட்டும் நானே பாடி பண்ண மாட்டேன். ஸோ அந்தந்த சுச்சுவேஷனுக்கு அந்தந்த டிரெக்டர்ஸ் அந்தந்த யூனோ ஆக்டர்ஸ்க்கு என்ன அவங்கவுங்க கேட்குறாங்களோ அதை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ நம்ம டிசைட் பண்ணுவோம் க்ரியேட்டிவாக இதுதானே, அது ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு ப்ராஜெக்டில் பயங்கரமான ஒரு ஆல்பம் எதிர்பார்க்கலாமா நாங்கள்? பை காட்ஸ் கிரேஸ் ஃபார் ஷுர். தேங்க்ஸ் a lot. Thank you so much. Oh, we have a fan singing for Sai, dedicated to Sai Abhyankar. என்னமே உன்னால உள்ள புந்துது தன்னால தன்னமே கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் வளர உள்ள காதல் வளர உள்ள வெக்கோ வளர அவ வந்தா தேடிய தன்ன நேரம் நிற்குது மோகம் சொக்குது வார்த்தை திக்குதம்மா நெஞ்சு பூட்டி வச்சத வந்தெடுத்துக்கம்மா கட்சி சேர நிற்கிது கண்ணழைக்குது புண்ண நிந்திடமா அன்பு தேங்கி நிற்கிது வந்தெடுத்துக்கம்மா. Super bro, beautiful. Lyrics தப்பா பாடிட்டேன். No, beautiful voice. You have a really good voice. Thank you. Thanks. பயங்கரமா இருக்கு உங்க வாய்ஸ். ப்ரோ ஒரே ஒரு ஸ்மால் கொஸ்டின் சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் வாய்ஸை இவ்வளோ ஸ்வீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரதுக்கு எதனா டிப்ஸ் எதனா இருக்கா? தேன் என்னுடைய சைல்டுக்கு அந்த மாதிரி தேன் தேன் ஹனி
ஹனி அது ஹனின்னு நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டீங்க, அதை எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது? HONEY. சாப்பாட்டுக்கு முன்னாடியா சாப்பாட்டுக்கு பின்னாடியா? அந்த மாதிரி அவர் தான் ஹனின்னு ஒன்று வேற ஏதோ நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதே இல்லை, நான் கேட்குறது வந்து உங்கள் வாய்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கீப் அப்படியே ஸ்வீட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ப்ராக்டிஸ் தான் ப்ரோ. ப்ராக்டிஸ். எவ்வளோக்கு எவ்வளோ யூஸில் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட த்ரோட்டோட டெக்ஸ்சர் வந்து மெயின்டைன் ஆகும். ஓகே ஓகே அவ்வளோ. ஓகே, ஃபர்தராக இதுக்கு மேலே எதுவும் பெரிய சீக்ரெட்லாம் இல்லைங்களா? பெரிய சீக்ரெட் இல்லை, ப்ராக்டிஸ் தான் எல்லாத்துக்குமே சீக்ரெட். ஓகே ஓகே, எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ I'll sing for you guys. Yeah, that's what we've been waiting for. Will you guys sing along with me? Come on. இப்போ வந்து இது ஒரு சின்ன கான்சர்ட் ஸ்பேஸாக மாற போகுது. There was a question from the audience whether you do Hindi also. There was someone who asked whether you do Hindi. ஹிந்தி Ha. படி கூட தெரியுது எனக்கு. ஓகே. மட்டக்கா மாயா கண்ணாங்கோ அப்பவே சொன்னாங்கோ கவுந்த என்னம்மா 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 இடுப்பு என்ன மாறி வேலை நான் ரெண்டா ஒடைய தொட்டது சுட்டது சும்மா நில்லம்மா இல்ல 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 அந்த பொம்மை புள்ள போல யாரும் இல்ல நல்லா சொல்ல இல்ல 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 ஒன்ன வச்சேன் உள்ள கட்டிக்கிறேன் மெல்ல. ஒன் என்னமே என் உன்னால உள்ள பூந்தது தன்னால கண்ணமே என் கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் வளர கொஞ்சம் காதல் வளர உள்ள வைக்கும் அலற அவ வந்தா தேடியே தன்ன நேரம் நிக்குது சொக்குது வார்த்தை திக்குதம்மா நெஞ்சு பூட்டி வச்சத வந்தொடச்சிட்டம்மா கச்சி சேர நிக்குது கண்ணழைக்குது பொண்ண நைந்திடமா அன்பு தேங்கி நிக்குது வந்தெடுத்துக்கோ மா. தேங்க்யூ கைஸ். Wow. What a magical voiceங்க. எத்தனை பேருக்கு இந்த குடுப்பின கிடைக்கும் தெரியல. ஒரு சிங்கர் பக்கத்துலயே நின்று கான்சர்ட்ல பாட்டு கேட்குற மாதிரி இருக்கு ஸ்டேஜில் பக்கத்துல. Thank you so much. One last thing before we wind up. உங்க ஃபெலோ மேட்ஸ், உங்க ஏஜ்ல இருக்கிறவங்க மியூசிக்கை கரியரா பர்சியூ பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு டிப்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு லைஃப் அட்வைஸ் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் கொடுக்கணும்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு சொன்னால் கேட்க மாட்டாங்க. செகண்ட் வந்து ஐ வுட் சே ப்ராப்ளி ப்ராக்டிஸ் தான். எல்லாமே வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை கன்சிஸ்டண்ட்டாக டுவர்ட்ஸ் தட் ஒர்க் பண்ணுறோமோ அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ராபப்ளி தட் மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் சாய். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஸோ ஸ்வீட். ரொம்ப அழகாக ஹம்பிளாக பியூட்டிஃபுல்லாக ஆன்சர் பண்ணீங்க. டிட் யூ ஆல் என்ஜாய்? எல்லாருக்கும் பிடிச்சதா அவருடைய பாட்டு? Did you all enjoy the conversation? Thank you guys. Love you all. Thank you so much. Thank you. Love you. Thanks a lot. Thank you. So sorry. Sai and Dipsh, there's one question up here from the audience. Last one before we close. One more question. ஹாய் ப்ரோ. ஹாய். ஒரு பர்சனல் கொஸ்டின் தான், ஓகேவா? பர்சனல் ஓகே, ஓரளவுக்கு ஓகே. ரொம்ப பர்சனலாக இல்லை, உங்களோட ஹாபீஸ். என்னோட ஹாபியா? ஹாபீஸ். கிரிக்கெட் ஆடுவேன். ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயா? எங்கன்னு தலை அகாடமியில் யாருமே ஆடுறதில்ல தெருவில். பிக்கிள் பால் ஆடுறேன் இப்போ ரீசெண்டாக, ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான் என் ஹாபி. தேங்க்யூ. இதுவா பர்சனல் கொஷின்? ஹாபீஸ்ன்றது பர்சனல் தான். ஓகே, அக்செப்டட். ரொம்ப பயந்துட்டீங்களோ? சாச்சா இல்லை பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. Sai and Dipsh, there's one question up here from the audience. Last one before we One more close. question. மியூசிக் பேக்ரவுண்டில் நீங்கள் வந்திருக்கீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் வந்து நிறைய சக்சீடர்ஸ் இருக்காங்க. நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ பெரிய சக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்கள ரோல் மாடலாக எடுத்துகிட்டு நிறைய பேர் அதே ஃபீல்டுக்கு திரும்ப வராங்க. அப்படி வரும்போது சில பேர் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை ரீச் பண்ண முடியல. தன்னோட பேரண்ட்ஸ் என்ன ரீச் பண்ணாங்களோ அது முடியல. எக்ஸாம்பிள் இப்போ சச்சினோட சன்னை விட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவன் நிறைய கிரிட்டிக்ஸ் விழுது. ஸோ இதையே பார்த்து நாம் அப்பா அம்மாவை ஃபாலோ பண்ணக்கூடாதா? இல்லை, நான் ப்ரைமரியாக நான் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு தெரியல, நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறது என்னென்னா, ஒரு பெரிய ஸ்டாருக்கோ இல்லை ஒரு பெரிய ஒரு இதுக்கோ பையனாவோ பொண்ணாவோ யாரோ இருந்தாங்கன்னா, இப்போ நானே என்னையே எடுத்துக்கோங்களேன், என் கட்சி சேர வந்து 45 மில்லியன் போகிற வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா யாருன்னு தெரியாது யாருக்குமே. அதுக்கப்புறம் தான் நான் பர்பஸ்ஃபுல்லாக அதுக்கப்புறம் தெரியணுன்னு தான் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு நான் யாருன்றதுக்கு எனக்கு ஒரு டெஃபினேஷன் கிடைக்கணும். இவங்க பையன்றதுக்கு என்னை யாரும் வந்து பாத்திர வேணான்றதுல நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். கரெக்ட் தான். பட் அப்பா அம்மா கொடுக்குற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நிறைய பேர் வந்து ஓகே நமக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏன்னா நம்ம அவங்கள பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். புரியுது. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வரும்போது அவங்க மேலே சக்சீட் ஆக முடியலன்னா ஹெவியாக கிரிட்டிக்ஸ் விழுது இல்லையா, சோஷியல் மீடியாவில், பப்ளிக்கில், இது மாதிரிலாம். அதுதான் ப்ரோ, அது அவங்க பண்ண சக்ஸஸை இப்போ ஒன்றுமே இல்லை.
சச்சின் சார் பண்ண ஒரு ரெக்கார்டை அர்ஜுன் டெண்டுல்கர் பிரதர் வந்து அதை ரீச் பண்ணணுன்னு நம்ம நினைக்கிறது நம்ம தப்புன்னு தான் நினைக்கிறேன். கரெக்ட் தான். ஸோ இந்த சொசைட்டிக்கு என்ன சொல்கிறீங்க? ஏன்னா பேரண்ட்ஸும் பார்த்தியா அவங்களால முடியல நீ ஏன் பண்ணும் அப்படின்னு பேரண்ட்ஸும் வந்து ஒரு ஃபியரில் இருக்கு. ஏன்னா லைஃப்பில் தோற்றுருவாங்களோன்னு ஒரு பயம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா நீங்கள் பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்லுவீங்க? தலை எனக்கு 20 வயசு ஆகுது. நான் வந்து நீங்கள் வந்து இப்போ போயிட்டு எந்த படத்துக்கு என்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணலாம்னு யோசிக்கிறோம். பட் நாங்கள் சொல்கிறத விட லைம் லைட்டில் இருக்கிறவங்க சொன்னால் நிறைய பேர் ஏற்றுப்பாங்க. இல்லை நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறது இதுதான். இப்போது என்னை வந்து எங்கள் மை மாம் அண்ட் டாட் போத் ஆஃப் தெம் நெவர் even influenced me. இது பேசு இது பண்ணு இவங்கள்ட்ட இப்படி இரு நான் உனக்கு பேசுகிறேன் நீ போய் அவங்கள்ட்ட போய் பாட்டை போட்டு காட்டு இதெல்லாம் எனக்கு நடந்ததே கிடையாது. ஏன்னா நான் 2018 I've been trying to put out contents. அது எனக்கு 2024 ஆச்சு. நான் வந்து அந்த டைமை ப்ராக்டிஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு 2018 2024 வரைக்கும் இட்ஸ் a லாங் டைம். ஸோ அந்த டைமில் கற்றுக்கிறது நிறையா குருஸை போய் மீட் பண்ணுறது அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்து எப்படி உண்மையான எசன்ஸ் என்னன்றது கொஞ்சம் இருந்து ரொம்ப ஏறாது. பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன கற்றுக்க முடியுமோ அதை கற்றுட்டு அதுக்கப்புறம் 2024 நடந்துச்சு. பட் ஈவன் தோ தே ஸ்டில் ஸ்பீக் நெப்போட்டிசம் இது அதெல்லாம் ஓகே தான் ஜாலி தான் வாங்கி போட்டுக்க வேண்டியது தான். நம்ம வேலையில் ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறேன். நம்ம எந்த ஒரு பாயிண்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த ஒரு பாயிண்டில் நான் இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ நம்மளோட ட்ரூ செல்ஃப் அங்கே யூனோ வேவர் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலி இந்த பாயிண்ட் தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இதை நாங்கள் சொன்னால் யாரும் எடுத்துக்க மாட்டோம். வாங்கிட்டீங்க நீங்கள் சொல்லும்போது சொல்ல வச்சுட்டாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். Anyways, thank you so much.